கொஸ்டின்ஸ் மட்டும் நான் இப்ப சால்வ் பண்றேன். சரிங்களா? ஓகே சார். இந்த 9 ஃபார்முலா நீங்க அழகா சூப்பரா எழுதிட்டீங்க. ஒரு ஃபார்முலா சின்ன மிஸ்டேக் சூப்பரா எழுதிட்டீங்க. அந்த 9 ஃபார்முலாஸ் ரிலேட்டட் டூ த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 36 ஃபார்முலா. ஒரு ஃபார்முலாக்கு 3 இது. அப்ப டோட்டலா 36 ஃபார்முலா. அப்ப இதனோட ஃபார்முலா எஸ். என்ன அப்ளை பண்ணுவேன்? இங்க பாருங்க இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். 1, 2, 3. இந்த 3 கொஸ்டின் இத வச்சு போட முடியும். மீதி வந்து வேற மெத்தட் நான் நடத்திக்கிறேன். சரிங்களா? அது ரொம்ப ஈஸி தான். எஸ் சார். இந்த 3 போடுறது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன வரும்? இன்டெக்ரல் 1 பை ரூட் ஆஃப் 1 plus 4x squared into dx. இதோட ஆன்சர் என்னடா வரும்? ஸோ 4 வந்து 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க சார். 2x whole square ன்னு எடுத்துக்கலாம். 2 ஸ்கொயர் கட்டுனா 2x whole square எடுத்துக்கலாம். dx ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? சார். ஸோ இது 1 எதனோட பை ஃபார்முலா அது? இது எதனோட ஃபார்முலா அது? ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஃபார்முலா. எஸ் சார். ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? log of mod x plus root x square minus a square plus a square plus c. பட் ஸோ இங்க வந்து x இடத்துல யார் இருக்கறா? இன்னொரு டைம் b ன்னு வருது. அப்ப bx ஹோல் ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா? அப்ப bx ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணனும்? 1 by b முன்னாடி வைக்கணும். கரெக்ட்டாமா? எஸ் சார். அவ்வளவுதான். அப்ப இங்க b யோட வேல்யூ என்ன? 2. அப்ப என்ன கிடைக்கும்? 1 by 2 into log of modulus of x ஓட வேல்யூ 2x. அப்ப 2x plus root of டைரக்டா எடுக்கலாம் 1 plus 4x square டைரக்டா எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? plus c. எஸ் சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் அடுத்த क्वेश्चन நீயே அழகா போட்டுருவீங்க. சரிங்களா? சார் வந்து டவுட் இருக்குதா? சார் a யோட வேல்யூ 2 தானே சார்? ஆமா a ஓட வேல்யூ 2 தான். a ஓட வேல்யூ 2 இல்ல. இங்க நம்ம வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணனும்? இதுக்கு சொல்றியா? எதுக்கு சொல்ற? இதுக்கு தான சொல்ற? எஸ் சார். அப்ப நாம எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? ஒரே நிமிஷம் சொல்ற மாதிரி ரூட் ஆஃப் dx divided by integral a square plus bxt whole square இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்கோம் பாருங்க. bxt whole square. அப்ப a ஓட வேல்யூ இல்ல b ஓட வேல்யூ. சரிங்களா? அப்ப 1 by b into log of modulus of bx plus root bx. ஓகே bx ஓகே. எது இருந்தாலும் ஓகே. plus c. ஓகேங்களா? எஸ் சார். சார். நீங்க என்ன கேக்குறீங்க? a ஓட வேல்யூ இங்க 1 தான். சரிங்களா? அப்ப அந்த ஃபார்முலா படி தான a ஓட வேல்யூ 1 தான், b ஓட வேல்யூ தான் 2. சரிங்களா? சார். கிளியரா? டவுட் இருக்குதா? சார் கிளியர் சார். சரி, இங்க செகண்ட் क्वेश्चन எப்படி போடுவே? அதுக்கு என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இன்டெகிரல் dx divided by ரூட் வருது, ரூட் இல்லாம இருக்குதா? ரூட் வருது. அப்ப என்ன ஃபார்முலா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. a ஸ்கொயர்ட் பிளஸ் bx பிளஸ் dd ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா கொடுத்திருப்போம் பாருங்க. இதனோட ஃபார்முலா என்ன இருக்குங்களா? 1 by இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அத எழுத போறீங்க. இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் b. அப்ப b into சேம் ஃபார்முலா. இதனோட ஃபார்முலா வரும். இது வரும் log modulus of bx plus d px plus d plus root of a square plus bx plus d whole square mod c. ஒரு டைம் மாடு சொன்னா போதும். ஒரு டைம் மாடு சொன்னா திரும்ப மாடு சொல்லக்கூடாது. சரிங்களா? அந்த மாடு வந்து இங்க க்ளோஸ் ஆகுது அவ்வளவுதான். மாட் ஆஃப்னு சொல்லிட்டு பிளஸ் ன்னு சொன்னா போதும். ரெண்டு டைம் மாடு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? எஸ் சார். சரி. அப்ப இங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்ன, c ஓட வேல்யூ என்ன, d ஓட வேல்யூ என்ன? ஏன்னா c த கான்ஸ்டன்ட் டைம்ல வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்ப இதனோட a ஓட வேல்யூ என்ன? a ஓட வேல்யூ 1. கரெக்ட்டுங்களா? b ஓட வேல்யூ என்ன, d ஓட வேல்யூ என்ன? இது கரெக்ட்டா சொல்லிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிது. bx plus d. சோ வந்து x b ஓட வேல்யூ வந்து 1. நல்லா சொல்லு. bx கரெக்ட்டா சொல்றேன் பட் 1 ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்லு. எஸ் சார். x ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 தான சார்? இன்னொரு கரெக்ட்டா சொல்லு. x ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன? x ஸ்கொயர். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான். x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னங்க? சார் -1. அது தப்பு பண்ணிருந்தா திரும்ப நான் கேக்குறேன். ஒரு ரெண்டாவது டைம் மூணாவது டைம் கேக்குறேன். அந்த இடத்துல என்னமோ தப்பு பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அவ டக்குனு சொல்லணும். என்னமோ தப்பு பண்ணிக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டக்குனு சொல்லிடுவேன். சரியா? சரி. அப்ப ஃபார்முலா என்ன? 1 by b. b ஓட வேல்யூ -1 log modulus of 2 minus x super into root of 2x minus x whole square plus 1 plus c. கரெக்ட்டுங்களா? எஸ் சார்.
சூப்பர். ஓகே. இந்த 2 கொஸ்டின் ஆன்சர் எழுதிக்கோ. அதுக்கப்புறம் 4த் கொஸ்டின் எப்படி போடுவ? 7த் கொஸ்டின் எப்படி போடுவீன்னு நம்ம பார்க்கலாம். 7த் கொஸ்டின் போட முடியும். அது 2ஆ ஸ்ப்ளிட் அப் பண்ணி போட வேணும். பட் அது வந்து டீம் மெத்தட் இருக்குது. நீ 4த் வரைக்கும் போடு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கான்செப்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலாம். சரிங்களா? எஸ் சார்.